அனைவருக்கும் வணக்கம். பெங்களூர்ல இருந்து ஆயா வந்திருக்கிறாங்க. ஆயா பெங்களூர்ல இருந்து வந்திருக்கீங்க. தாய்வீட்டு வருஷம் மாரியம்மாளுக்கு கொடுக்க வந்திருக்கிறீங்க. மாரியம்மா வச்சிருக்காங்க, ராஜகாளியம்மா டெம்பிளுக்கு வச்சிருக்கிறாங்க. அதுக்கு வந்து ஆயா வந்து சீர்வரிசை கொடுக்க வந்திருக்கிறாங்க. இருக்கிற மற்ற பக்தர்களுக்கும் அன்னதானம் ஆசீர்வாதம் வாங்க வந்திருக்கிறாங்க. ஆயா நீங்க ஒரு வார்த்தை. நானு எங்க அக்கா பையனுக்கு வினோத்துக்கு ஒரு மூலியமா அங்க வந்திருந்தேன். கல்யாணம் ஆகணும். அப்புறம் சில இதெல்லாம் மாறி மாற்றி பார்த்தேன் நான் யூடியூப்ல. நான் திண்டிவனத்தில் இடம் இருக்குது. இந்த வழியில வருவேன். இங்கே வர்றதுக்கு ரொம்ப நாளாக எனக்கு கால் எட்டல. எங்கள் அக்கா மூலியமா மகன் மூலியமா நாங்கள் வரணுமான்னு வந்தேன். இங்கே வந்து ஒரு நல்ல விஷயம் எங்கள் பையனுக்கு ஆயிருக்குது. போன வாரம் கூட வந்திருந்தேன் எங்கள் தம்பி மகனை இட்டுக்குன்னு. அதே மாதிரி இந்த போதைக்கு அடிமை ஆகக்கூடாதுன்னு பையனுக்கு தம்பியும் பொண்டாட்டி செத்துட்டாங்க. அவன் பையன் எங்கிட்ட தான் இருக்கிறான். அவனுக்கு ஒரு திருமணம் பண்ணணும், பொண்ணு பார்க்க வந்திருந்தேன். இங்கே வந்து வேண்டின்னு போய் பொண்ணு ஓகே ஆயிடுச்சு ஒரு 2 நாள்லையோ. இங்கே வந்து போய் 2 நாள்லையோ பொண்ணு கேட்டேன், எனக்கு கொடுத்துட்டாங்க. அது டேட் ஃபிக்ஸ் பண்ணலான்னு வந்திருக்கிறேன். சரி மாரியம்மா வந்து இந்த மாதிரி திருவிழா வச்சிருக்கிறோமா, கண்டிப்பாக வரணும். நாங்கள் எங்கள் அக்கா பையன் சார்பாலையும் எங்கள் தம்பி மகன் சார்புலையும் நான் கோயில் விசுவாசத்துக்கு போன வாரம் வந்துட்டு 4 நாள் இருந்துட்டு போனேன். இப்போ 10 நாள் இருக்கலான்னு வந்திருக்கிறேன். எல்லாத்தையும் முடிச்சுக்கணும். 28ஆம் தேதி கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன். அது என் சந்தோஷத்துல குஷியில வந்து ராஜ காளியம்மா வச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கும் அவங்க கணவருக்கும் மாரியம்மாக்கும் என்னால ஒரு மரியாதை செய்துட்டு என்னால முடிஞ்ச ஒரு காணிக்கை கொடுக்கலான்னு வந்திருக்கிறேன். இப்ப எல்லாருக்கும் நன்றி. தெய்வம் எல்லாருக்கும் துணையா இருந்து கஷ்டத்துல இருந்து நோடில இருந்து வரவங்களுக்கு அந்த ராஜ காளியம்மா புண்ணியத்துல எல்லாரும் குடும்பமும் ஐசு ஆரோக்கியம் கொடுத்து நோடி இல்லாத, பிரச்சனை இல்லாத, வெறுப்பு இல்லாத அந்த ஆயுதங்களை வீசி எல்லாருமே ஐசு ஆரோக்கியத்தோட நோடி இல்லாத சீரும் சிறப்பும் சிரிச்ச முகத்தோடு இருக்கணும்னு அந்த ராஜ காளியம்மா கிட்ட ஒப்படைக்க வந்திருக்கிறோம். வர வருஷம் இந்த நாளெல்லாம் நாங்கள் நினைச்சதெல்லாம் நடந்துச்சுனாக்கா இதுல ஒரு பங்கு நான் அது எவ்வளோ ஆகுது நான் செய்யறதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன். அந்த காளியம்மா தான் உத்தரவு கொடுக்கணும் வந்துக்கிறேன்ப்பா.